ஹாய் மக்கா, இன்னைக்கு பட்டதான் ஹார்பருக்கு வந்தேன் கேட்டலாம் மீன் வாங்கி இங்கே லேலை எல்லாம் போடுவோம். உள்ளே போய் பார்ப்போம் என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை, ஏற்கனவே லேட் ஆகியாச்சு, கிடச்சதா கிடச்சிலன்னு தெரியாது. பார்த்து பார்ப்போம் உள்ளே போய். இப்படிதான் போனோம். லேட் ஆகிட்டு கேட்டலாம், மணி 12 ஆகிடுச்சு. எல்லாம் களி ஒதுக்க தொடங்கியாச்சு, முடிஞ்சிட்டு போயிருந்தது. இங்கோடியா மணி இங்கே லேலம் விழுக்கணும், பார்ப்போம் எப்படி தெரியும். வெளியில மீன் எல்லாம் வச்சு விற்கணும் பார்த்தீங்களா? ஊர மீன் எல்லாம், ஊர மீன், அயலை மீன். எங்கே போனானுவா? ஆள் எல்லாம் போட்டுருக்காங்க, பயங்கர ரேட்டாக இருக்குது. வேலை பிடிச்சவே முடியாது. பாறை மீன் கிடக்கு, கிளி மீன் கிடக்கு. ஒரு பாறை மீனும் கிடக்கு, அது எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. அது லேலம் முடிஞ்சு கிடக்கு, லேலம் எடுத்தாச்சு. இதெல்லாம் கண்ணாடி கண்ணாடி போகிற கேட்டலாம். இதில் லேலம் முடிஞ்சுன்னு தோணுது. அடுத்து அயலை கிடக்கு, அயலை லேலம் முடிஞ்சுன்னு தோணுது. நமக்கு இதை கேட்டு பார்ப்போம். லேலம் 1200, இது 1200 ரூபாய் எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வெளி. எப்படி முடியுதுன்னு பார்ப்போம். அதான் முடிஞ்சு கேட்டீங்களா? நீ அங்க வெளியில 2 பேர் கூட இருந்தானு காணல, எங்க போனானுங்களோ. இதனால தேடி பிடிச்சனு தான் பாடு. இதை வந்து பிடிச்சு கொண்டு வர இடமா கேட்டீங்களா? இங்கே தான், இங்கே இருந்து கொண்டு வந்து தான். இதில் இருந்து பார்த்தீங்களா, நான் பாருங்களேன், இதில் போட்டில் கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இந்த குட்டையில் வாரி வச்சு அடுத்து இங்கே நான் அதில் வச்சு லேலம் போடுவாங்க. பார்த்தியா இல்லை, அவ்வளோத்துல தான் வச்சு லேலம் போடியது. முன்னாடியெல்லாம் இப்படி இங்கே வெளியில் இட்டு தான் லேலம் போடி இந்த இடத்துல இருக்கு. இப்போ பின்ன அந்த இதெல்லாம் கட்டிரியனால அதில் போட்டு நான் கொண்டு போகிறா. பார்த்தியா, இதை கொண்டு போய் அங்கே போட்டு தான் லேலம் எடுக்கணும். இவங்க வலையிலிருந்து மீனை எடுத்து இதில் போடணும். பார்த்தீங்களா, என்ன போடணும் இல்லை, மீன் எடுத்து இந்த வலையிலேருந்து எடுத்து இவங்க தான் போடியது. அடுத்து இதில் இருந்து தான் அவைய குட்டையில் எடுத்து வச்சு அங்கே கொண்டு லேலம் போடணும் கேட்டீங்களா. இதுதான் ஹார்பர், பார்த்துக்கிடுங்க. தேங்காய்பட்டணம் ஹார்பர். அடுத்தது ஒரு போட் வந்துருக்கு கேட்டலாம். இதில் இனி என்ன மீன் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சரியா, இதில் கண்ணாடி பாறை வந்துருக்கு கேட்டலாம். இனி அப்புறத்துலேயும் 2 போட்டு நிற்கி, அதுலேயும் என்னெல்லாம் மீன் கிடக்குன்னு பார்ப்போம். இதுலேயும் கண்ணாடி பாறை தான் கேட்டலாம். இப்போ அயலே லேலம் பிடிச்சிட்டு போக வேண்டியதான் கேட்டியா? அயலே தான் லேலம் பிடிச்சானு கேட்டியா? அயல தான் நிறைய கிடக்கு. இங்கே கிளாத்தி மீன் தான் கிடக்கணும் கேட்டீங்களா? இங்கே கிளாத்தி மீன் தான் இருக்குது. ஐயா வீட்டு தேவை என்ன உரிச்சிட்டு இருக்கியா? இங்கே பார்த்தீங்களா பாக்ஸில் கொளியாள மீன். இது கொளியாள மீன் எங்கிட்டலாம். கொளியாள மீன் இங்கே எக்ஸ்போர்ட்டிங் பண்ணிகிட்ருக்கியா ஐஸ் போட்டு. இதெல்லாம் இனி ஐஸ் போட்டு வண்டியில் ஏற்றி வெளியே போகும். எங்கே போகுதுன்னு தெரியாது. இங்கே ஒரு அண்ணன் பாறை மீன் கட்டிகிட்ருக்கியாவா? இதுதான் பாறை மீன். கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வாங்கி கொண்டு கொடுப்பாவ கட் பண்ணி கொடுக்கணும். புரியுதா? இதில் வந்து 2 மஞ்சள் பாறையும் பாறை மீனும் சூரை மீனும் கிடக்கு. பற்றியா இல்லையா? சூப்பராக இருக்குல்ல? ஃப்ரெஷ் மீனாக வாங்கிட்டுலாம். நீங்கள் வந்து ஒருத்து தான் தோணுது. பார்ப்போம் இனி எவ்வளோ மீன் கிட்டது, எது வாங்கின்னு பார்ப்போம். இதுவரை வாங்கல, இனி தான் வாங்க போகிறோம். கரங்கி நிற்கும், பார்ப்போம். சரிங்க, மீன் பிடிச்சிட்டு இந்த போட்டில் கொண்டு வர பற்றிலாம். இதில் இல்லை அந்த சைடில் பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு வரையலாம். இவையெல்லாம் பக்கத்தில் போய் பிடிச்சிட்டு வர ஆள் ஆகும். இங்கே என்ன அடுத்த போட்டு வருது. இனி இதில் என்ன மீன் வருதுன்னு பார்ப்போம். ஒரு கப்பை வந்த போட்டில் பல ஐட்டம் மீன் கிடக்கு. ஒரு 4-5 ஐட்டம் கிடக்கு. கனவா, கண்ணாடி பாறை, அயலை, கொளியாளை,
പിന്നെ മറ്റേ അതെന്നെ മീനടിയായി നവര ഇങ്ങനെ നവരയാണ് ചെല്ലുമോ പലയിടത്തിലും പല മീൻ ചെല്ലുന്നു കേരളയിലെ കിളി മീനാണ് ചെല്ലുന്നു நம்ம ஈஸியாக மீனை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா வலையில் பிடிச்சி கொண்டு வந்துடும் இனி இதுலண்டு பிரித்து தான் மீனை எடுக்கணும் நீங்கள் பார்த்தீங்களா இனி பிரித்து எடுத்த பிறகு தான் விற்பனை போட முடியும் இது நொத்தோலி மீன் வாங்கிட்டீங்களா பார்த்தியா நொத்தோலி எப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடிப்பொலியாக இருக்குல்ல ஜம்முன்னு இருக்குது இதுதான் எக்ஸ்போர்ட்டிங் தான் தோணுது 900 ரூபாய் இவ்வளோ கனவாய் 950 தான் இந்த கனவாயை நாங்கள் 1000 ரூபான்னு எடுத்துருக்கீங்க கேட்டீங்களா இவ்வளோ கனவாய் 1000 ரூபான்னு எடுத்துருக்கீங்க ஒருத்தா இல்லையானுல நீங்களே செல்லுங்க சரியா வீடியோ பார்த்துட்டு 800 850 850 850 900 ரூபாய் 900 950 எங்க இருக்கு அண்ணா முடிஞ்ச 1000 ரூபாய் முடிஞ்ச எங்கிட்டலாம் ரவுண்டா போட்டு சண்டை பிடிச்சாதுங்க அடுத்து நீங்க யூடியூப்ல வருவீங்க வைரலாட்டு வயருக்கு தானே வாரது 1100 ரூபாய் கேட்க 1000 ரூபாய் கேட்க தரல சரி 1250 ரூபாய் சரி 250 ரூபாய் கேளு சரி புக்க கூட 1250 ரூபாய் கேளு அந்த மீன் தந்தாவே கேட்டீங்களா விலைக்கு கொடுத்தாங்க கிடைச்சிட்டு கேட்டீங்களா அது எத்தனை மீன் இருக்காண்ணா அதுல 50 பீஸா 50 பீஸ் 1000 ரூபாய் கேட்டீங்களா வெளி கூலி 20 ரூபா நானா 1020 ஓகே பாய் கேட்கலாம் அந்த மட்டுங்க மீன் இல்லை நல்லா வாங்கியாச்சு கேட்கலாம் அடிபொலியாட்டு 2 ஐட்டம் வாங்கியாச்சு கனவாயம் கனவாயம் அயலையும் வாங்கியிருக்கு சூப்பர் மீன் நான் அந்த மீன் அங்கே காட்டி சரியா வீட்டில் கொண்டு ஓட்டு பைய 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 இப்படி மீனை பட்டாளத்தில் நீங்கள் கொண்டு வந்தா செட்டியலா வீட்டில் இனி பார்ப்போம் இதில் எவ்வளோ மீன் இருக்குன்னு 2000 ரூபாய் வாங்கிரு ஒருத்தா இல்லையானுள்ளது பார்ப்போம் சரி மக்கள் எடுத்து தட்டுங்கள் மீனை இவ்வளோ மீன் கேட்டலா இந்த கனவா வந்து 1050 இல்லை 1000 தான் இல்லை 1100 இல்லையோ 1000 பின்ன அடுத்தது வந்து 20 ரூபா வெளி கூலி പിന്നെ അയല வந்து 50 അയല இருக்குன்னு தோணுது 50 எண்ணம் செல்லிச்சுனா அப்போ இது ஒருத்தருனா எனக்கு தோணுது மோகம் என்ன சொல்லியா கொள்ளலாம் இல்லை அப்போ மக்கா இனி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தெரியும்ல அடுத்துள்ள சம்பவங்கள் சொல்லண்டா இல்லை சரியா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா ஓகே பாய் இனி அடுத்து இதே போல் இன்னும் பல சம்பவங்கள் வந்துட்டே இருக்கும் எல்லாரும் பார்த்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சரியா ஓகே பாய்